ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டையும் சோயாவும் வச்சு ஒரு அட்டகாசமான சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு சோயாவை நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு 3 முட்டையை ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முட்டையை போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே பச்சை முட்டையாக சேர்த்துக்கூடாது, நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி சேர்த்துறப்போ நமக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா முட்டையை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்துறப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையெல்லாம் வானல்லே நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்குற கேப்பில் ஒரு 7-8 பூண்டு வந்து சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 3 பூண்டு போதும். அதை நம்ம நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட பூண்டு தட்டி போடுறப்போ அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா கொலைய வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ டக்குன்னு நமக்கு வதங்கிடும். இப்போ இது கூட கறி மிளகுத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணில் போட்டு வேக வச்சுருக்க அந்த சோயா இருக்குது இல்லைங்களா, நம்ம அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த சோயாவை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சின்ன சோயா எடுத்துருக்கேங்க. அப்போ உங்களுக்கு பெரிய சோயா இருந்தால் பெரிய சோயா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நம்ம தட்டி நல்லா வதக்கி விட்டுட்டோம். அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம சோயாவும் முட்டையும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மசாலா எல்லாம் இதில் நம்ம இறங்கணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான அட்டகாசமான சுவையில் சோயாவும் முட்டையும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தயார் பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.